கார்த்திக் பாபு சார், இந்த 2026ல ஐஷோ ஸ்பீட் மாதிரி யார் ரசிக்கும்படியான சேட்டைகள் பண்ணுவாங்க? பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சிரிச்ச மேனிக்க ஜம்முன்னு இருக்காரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆளுங்க தான் துலாம் ராசிக்காரங்க. அதாவது இவங்க பண்ணக்கூடிய குறும்புத்தனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். சின்ன வயசு குழந்தையும் சரி, வயசு பொண்ணுங்களும் சரி, வயசான ஆண்டிகளும் சரி, எல்லாருமே வந்துட்டு பிக்கப் பண்ணுற ஆளுங்க இவங்க தான். ஏன்னா இவங்க பண்ணுற சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். என்ன சேட்டைலாம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சேனலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். போயிட்டு இருக்கவங்கள திடீர்னு மண்டையில் தட்டி விடுறது, திடீர்னு தலைகீழாக குதிக்கிறது, ஸ்கேட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி பல சேட்டைகள்லாம் பண்ணுவார். அதை அப்படின்னு சாரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு ஐஸ்கிரீம் அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி பல சேட்டைகள்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இளம் நெஞ்சங்கள் மனங்களை கவரும் ஒரு அருமையான ஆட்களாக வந்து துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரம். பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, ஆனால் வில்லத்தனமாக காமெடி பண்ணுவாங்க. திடீர்னு உட்காந்துருப்பாங்க, நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் அடிக்கலையே, நான் ஒன்றும் செய்யலையே, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஊம குசும வேலையெல்லாம் பண்ணிட்டு சத்தம் இல்லாமல் அவங்க மனசுக்குள்ள சிரிச்சுட்டு போகிற ஆளுங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. இந்த பசங்க பண்ணுற சேட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது, ஆனால் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இயல்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த சேட்டை செய்யும் ரசிக்கும் குறும்பு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரங்க வந்துட்டு சும்மாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாயிலே வந்துட்டு பயங்கரமாக வடை சுடுவாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எல்லாத்தையும் பேசி கரெக்ட் பண்ணிட்டு போவாங்க. பயங்கரமாக அடி வாங்கக்கூடிய ஆளுங்களாம் இவங்களும் இருப்பாங்க.